Habakkuk's Two Tables Bible Study, presentation number 67, September 11, 2001, part 1. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 67வது presentation. செப்டம்பர் 11, 2001 பகுதி 1 நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்து தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா, கிருபையாக எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து எங்களை போஷித்து வருகிறது. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. மேலாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மேலான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், தீர்க்க தரிசன சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நல்ல வேலையும் பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியங்கள் மூலியமாக நாங்கள் எங்களை 144,000 பேர் என்கிற அந்த கூட்டத்திற்குள்ளாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து இந்த சத்தியங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை தரும் தகப்பனே. இதோ மிக சீக்கிரமாக உம்முடைய வருகை இருக்கப் போகிறது என்று ஒவ்வொரு செய்தியிலும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறீர். அதற்கு முன்பதாக கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது, முன்பதாக சபைக்கு முடிவடைய இருக்கிறது என்பதை எங்களுக்கு போதிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சத்தியங்களின் மூலியமாக அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை அனுசரித்து ஜீவித்து 144,000 பேர் என்கிற கூட்டத்திலே நாங்கள் இருக்க கிருபை தரும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் உதவி எனக்கு கொடுத்தலும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாரும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் புரியும்படியாக செய்யும் பிதாவே. அவர்கள் யாவரும் இந்த சத்தியத்தை மும்முரமாக படித்து இதை ஆராய்ந்து இதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நாம் செப்டம்பர் 11, 2001 செப்டம்பர் 11, 2001 அன்னைக்கு தீர்க்க தரிசன அடிப்படையில் என்ன நடந்தது என்பதை தியானிக்க இருக்கிறோம். சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலை 3 தூதுகள், முத்தூதுகளை போதிப்பது. இந்த முத்தூதிலே 2 ஆலய சுத்திகரிப்புகள் அடங்கியுள்ளது. இந்த 2 ஆலய சுத்திகரிப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே அதை தொடங்கும் பொழுது, ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஒரு ஆலய சுத்திகரிப்பு செய்தார். தம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்யும் பொழுது ஒரு ஆலய சுத்திகரிப்பு செய்தார். அதாவது 2 ஆலய சுத்திகரிப்புகளை தேவன் செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்து கொண்டு வருகிறது. மில்லரைட் ஹிஸ்டரியிலும் 2 ஆலய சுத்திகரிப்புகள் காணப்பட்டது. எலன் ஒயிட் அம்மையார் மில்லரைட் ஹிஸ்டரி மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் 2 ஆலய சுத்திகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைடில் இந்த 2 ஆலய சுத்திகரிப்புகளை குறித்து நாம் படிப்போம். முதலாவது லைனில் நம்ம மில்லரைட் ஹிஸ்டரி, அதாவது அட்வென்டிஸ்டுடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த அட்வென்டிஸ்ட் சரித்திரத்திலே முதலாவது 1833 ஆண்டு. இந்த 1833 ஆண்டிலே வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுந்தது. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுந்த பொழுது இதை வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்த போதகர்களும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்று மும்முரமாக போதித்தார்கள். இது நடந்த பிற்பாடு 1838 ஆண்டிலே ஜோசியா லிச் என்கிற நபர் இஸ்லாமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அதாவது இஸ்லாமியர்கள் வல்லமை இழப்பார்கள் என்ற சத்தியத்தை சொன்னார். அதை அவர் சொன்ன மாதிரியே 1840 ஆண்டு என்ன நடந்தது என்றால், ஆகஸ்ட் 11 இந்த ஆட்டமன் எம்பையர், இஸ்லாமியர்கள் அவர்கள் வல்லமை இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. 1842 புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினர்களுக்கு கிருபையின் காலம் முடிவடைந்தது. தேவன் அதிக வெளிச்சத்தை ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். 1798 ஆண்டிலே தானியேல் புஸ்தகம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது அதிக வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட்டார். அப்பொழுது இருந்த புரொட்டஸ்டன்ட்டுகளுக்கு தேர்வு, அதாவது டெஸ்ட், தேவன் அவர்களை டெஸ்ட் செய்தார். எப்பொழுது என்றால் 1840 அவர்களுக்கு தொடங்கினது. 1842 அவர்களுக்கு கிருபையின் காலம் முடிவடைந்தது. அதாவது கதவு அடைக்கப்பட்டது. அதான் டோர் க்ளோசஸ் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தேவன் முதலாவது முறை
முதலாவது ஆலய சுத்திகரிப்பு புரொட்டஸ்டன்ட் சபையில் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்கள் என்று சுத்திகரிப்பு செய்தார். 1842 ஆண்டிலே வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்த நபர்களும் இந்த சார்ட்ஸை வைத்து போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மில்லரைட் அட்வென்டிஸ்டுகளுக்கு ஒரு தேர்வு தேவன் வைத்தார். 1842 வைத்தார். இந்த தேர்வு எப்பொழுது முடிந்தது என்றால் அக்டோபர் 1844 அக்டோபர் 22, 1844 அன்னைக்கு இவர்களுக்கு டோர் க்ளோஸ், ப்ரொபேஷன் க்ளோஸ்ட், கிருபையின் காலம் இவர்களுக்கு முடிவடைந்தது என்று பார்ப்போம். இது இரண்டாவது ஆலய சுத்திகரிப்பு. முதலாவது தேவன் யாரை சுத்திகரித்தார்? புரொட்டஸ்டன்ட் சபையினர்களை சுத்திகரித்தார். அதுக்கப்புறம் அதிலிருந்து மில்லரைட் அட்வென்டிஸ்ட் வந்தாங்க. அப்புறம் மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை தேவன் சுத்திகரித்து அதிலிருந்து யார் வெளியே வந்தார்னால் 50 பேர் மாத்திரமே வந்தார்கள். அவர்களில் இருந்து தேவன் சபையை உருவாக்கினார் என்று நாம் படித்தோம். மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இரண்டாவது லைன் 144,000 பேரை தேவன் சேகரிக்கிறார். அந்த தேவன் சேகரிக்கிறதுக்கான ஒரு லைன், இந்த லைனை படிக்கும் பொழுது முதலாம் ஆலய சுத்திகரிப்பு எப்பொழுது தொடங்கினதென்றால் 2001 செப்டம்பர் 11 2001 இந்த ஆலய சுத்திகரிப்பு தொடங்கினது. யாருக்கு தொடங்கினது என்றால் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர்களுக்கு தொடங்கினது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது டோர் க்ளோஸ் என்று இருக்கிறது, USA என்று இருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவிலே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர்களுக்கு கிருபையின் காலம் முடிவடையும். இது முதலாம் ஆலய சுத்திகரிப்பு. அமெரிக்காவிலே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துவிட்ட பிற்பாடு தேவன் வெளியிலே இருக்க சபைகளில் இருக்கிற ஜனங்களை சோதிப்பார். இது அவங்களுக்கு இரண்டாவது ஆலய சுத்திகரிப்பு. 144,000 பேரை கொண்டு தேவன் சபைகளுக்கு போதிப்பார். அவர்களிலிருந்து 11ஆம் மணி வேலையாட்கள் வருவார்கள். அவர்களுக்கு இரண்டாம் ஆலய சுத்திகரிப்பு. இது எப்பொழுது முடியும் என்றால் இது தானியேல் 12:1 எப்பொழுது மீகாவேல் எழுந்து நிற்கிறாரோ உலகம் முழுவதற்குமாக க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் கால முடிவு, அப்பொழுது இது நிறைவு ஆகிறது. 2 ஆலய சுத்திகரிப்புகள். வில்லியம் மில்லர் அவர் எந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார் என்று பகிரங்கமாக போதிக்க ஆரம்பித்தார் என்றால் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்னவென்று நாம் படிப்போம். லூக்கா 21:7 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இந்த உலக முடிவுக்கு என்ன அடையாளம் எங்களுக்கு கொடுக்கிறீர், அதே மாதிரி எருசலேமுடைய அழிவுக்கு என்ன அடையாளம் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று இயேசுவிடம் கேட்கிறார்கள். லூக்கா 21:7 அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இப்படி சீஷர்கள் வந்து இயேசுவிடம் இந்த அடையாளத்தை கேட்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரிசையாக மில்லரைட் அட்வென்டிஸ்ட் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். லூக்கா 21:25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். முதலாவது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும். நட்சத்திரங்கள் விழுந்தது. எப்பொழுது விழுந்தது? 1833ஆம் ஆண்டு விழுந்தது என்று படித்தோம். அதுக்கப்புறம் பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுக்கணும் உண்டாகும். பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஜாதிகள் தத்தளித்தார்கள், பூமியின் ஜனங்கள் தத்தளிப்பார்கள். ஏன் தத்தளிப்பார்கள் என்றால் இஸ்லாம் மதம் மூலியமாக. இஸ்லாம் மதம் உலகத்தை துன்பம் செய்யும், அதனால் கோபித்தார்கள். அதனால் இங்கே தத்தளிப்பு உண்டானது. அப்போது இந்த தத்தளிப்பு உண்டானது 1838ஆம் ஆண்டு என்று இந்த சார்ட்டில் நாம் படித்தோம். இது ஒவ்வொரு வரிசையாக நடந்தது. லூக்கா 21:26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும்
மகிமையோடும் மேகத்தில் மேல் வருகிறதை காண்பார்கள். இந்த சம்பவங்களை சொல்லிவிட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவார். எதின் மேல் வருவார்? மேகத்தின் மேல் அவர் வருகிறதை நீங்கள் காண்பார்கள். அப்பொழுது இருக்கிற சந்ததியார் தேவன் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை வைத்து வில்லியம் மில்லர் போதிக்க ஆரம்பித்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது, அதனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்று அவர் போதித்தார். லூக்கா 21:28 பார்ப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது வில்லியம் மில்லர் இதை எப்படி புரிந்து கொண்டார் என்றால், 1833ஆம் ஆண்டிலே நட்சத்திரங்கள் விழுந்தது, ஆட்டோமன் எம்பையர் ஃபால் 1840 நடந்தது, ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நடந்தது. இவைகள் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது. அப்பொழுது இருந்த மில்லரைட் அட்வென்டிஸ்ட் சந்ததி ஒளிந்து போகாது, அவர்கள் இயேசுவுடைய வருகையை காண்பார்கள் என்ற நிச்சயத்தோடு அவர் இதை போதிக்க ஆரம்பித்தார். ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அழிந்தார்களா இல்லை இயேசுனுடைய மகிமையை கண்டார்களா என்றால் அவர்கள் அழியவில்லை, அந்த சந்ததி அழியவில்லை. எப்படி? தானியேல் 7:13 தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய கூடார பணி ஒரு ஸ்தலத்திலிருந்து இன்னொரு ஸ்தலத்திற்கு செல்கிறார். கூடாரத்திலே 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். கூடார வாசல், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே மரித்துவிட்ட பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு சென்றார். பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார். ஆனால் 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தம்முடைய பணியை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவர் கொண்டு சென்றார். அப்படி அவர் கொண்டு செல்லும் பொழுது என்ன நடந்தது என்றால், அவர் மேகங்களுடனே கொண்டு வரப்பட்டார். மேகங்கள் தூதர்களை குறிக்கிறது. மேகங்களுடனே அவர் கொண்டு வரப்படுகிறார். அப்பொழுது இருந்த சந்ததி இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், அப்பொழுது நுட்ப நியாய விசாரணை தொடங்கினது. இந்த நுட்ப நியாய விசாரணை தொடங்கினது என்று யாரெல்லாம் மில்லரைட் அட்வென்டிஸ்டை நம்பினார்களோ, யாரெல்லாம் இந்த டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் தேவனை நம்பினார்களோ அவர்கள் கண்டார்கள். அந்த சந்ததி ஒளிந்து போகவில்லை. இப்போ 2001ஆம் ஆண்டு அதே போதகம், ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்து கொண்டு வருகிறது. 2001 தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அப்போ 2001 என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்தோர் நியாய தீர்ப்பிலிருந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படி அவர் தன்னுடைய பணியை மாற்றினார். இதுதான் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து தாம் வாழ்ந்து பரலோகத்துக்கு செல்லும் பொழுது பூமியில் இருந்து அந்த பலிமுறைகளை நீக்கிவிட்டு அவர் அதை பரலோகத்திற்கு மாற்றினார். பூமியின் கூடாரத்திலிருந்து பரலோக கூடாரத்துக்கு மாற்றினார். சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். இது மாறப்பட்டது. மறுபடியுமாக 1844 ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சென்றார். மாற்றப்பட்டது. அதான் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். அப்போது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை தொடங்கின போது அவர் மரித்தோர், ஆதாம் முதற்கொண்டு மரித்தோருக்கு நியாய தீர்ப்பு செய்து கொண்டு வந்தார். ஆனால் செப்டம்பர் 11, 2001 அன்று மரித்தோர் நியாய தீர்ப்பு முடிவடைந்து அது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு செய்ய ஆரம்பித்தார் என்று அதே சத்தியம் இப்பொழுது போதிக்கப்படுகிறது. 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு தேவன் 144,000 பேரை சேகரிக்க ஆரம்பித்தார். தேவன் சேகரிக்கும் போது என்ன செய்வார் என்றால் முத்திரையிடுவார். தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே 144,000 பேராக சேகரிக்கப்படுவார்கள். வேதாகமத்திலே 3 இடங்களிலே இது காணப்படுகிறது. இந்த 3மே அம்மையார் ஒன்றாக இணைத்து நமக்கு
கொடுத்திருக்கிறார். இது மூன்று இடங்களில் எங்கே காணப்படுகிறது என்றால், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே காணப்படுகிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலே முத்திரை போடுவது காணப்படுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம், இப்பொழுது நாம் படித்த அதிகாரத்திலே, அந்த அதிகாரத்திலே முத்திரை போடுகிறது காணப்படுகிறது. இது மூன்றையும் இணைத்து அம்மையார் எழுதியிருக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். Testimonies to Ministers 4:45. This sealing of the servants of God is the same that was shown to Ezekiel in vision. எசேக்கியேலுக்கு காணப்பட்ட அந்த முத்திரை போடுகிற அந்த தரிசனம் இங்கே ரெவலேஷன் 7 வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முத்திரை போடுகிறதும் இதுவும் ஒன்று இணைந்திருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். John also had been a witness of this most startling revelation. He saw the sea and the waves roaring and men's heart failing them for fear. He beheld the earth moved and the mountains carried into the midst of the sea, the water thereof roaring and troubled, and the mountains shaking with swelling thereof. He was shown plagues, pestilence, famine and death performing their terrible mission. லூக்கா 21ஆம் அதிகாரம் 24-25வது வசனத்திலே நாம் வாசித்தோம், ஜனங்கள் தத்தளித்தார்கள் என்று நாம் வாசித்தோம். ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள், ஜனங்களுக்கு தத்தளிப்பு உண்டானது என்று நாம் இப்பொழுது படித்தோம். அது அந்த சம்பவத்தை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது 3 வசனங்களையும், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 9, லூக்கா 21, இது மூன்றையும் வைத்து இங்கே இந்த சீலிங் ப்ராசஸ், தேவன் 2001 அன்று இந்த முத்திரிக்கிற பணியை அவர் தொடங்கினார் என்று தெளிவாக இதிலே காணப்படுகிறது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்திலே இந்த சீலிங் ப்ராசஸ் நடந்ததா? முத்திரை போடப்பட்டதா? ஆம், போடப்பட்டது. எப்படி முத்திரை போடப்பட்டது என்றால், முதலாவது வில்லியம் மில்லர் போதிக்கும் பொழுது முதலாவது வகுப்பிலே 2 லட்சம் பேர் வந்தார்கள். 2 லட்சம் பேர் வந்த பிற்பாடு முதலாம் ஏமாற்றம் நடந்தது. முதலாம் ஏமாற்றம் நடந்த பிற்பாடு வெறும் 50,000 பேரே வந்தார்கள். அந்த 50,000 பேர் இரண்டாவது ஏமாற்றம் நடந்த பிற்பாடு வெறும் 50 பேர் வந்தார்கள். அப்போ அந்த 50 பேர் மாத்திரமே முத்திரிக்கப்பட்டவர்கள் மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்தில். நம்முடைய காலகட்டத்திலும் ஒரு பெரிய சைன், தேவன் ஒரு பெரிய சைனை கொடுக்கிறார், ஒரு அடையாளத்தை கொடுத்து என்ன சொல்கிறார் என்றால், இப்பொழுது நான் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறேன், 144,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறேன், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக எலன் ஒயிட் அம்மையாருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்திலே நடந்தது தீர்க்க தரிசனமாக கொடுத்தார். அது நிறைவேறினது. எப்பொழுது நிறைவேறினது? செப்டம்பர் 11, 2001 ட்வின் டவர் ஃபால், இரட்டை கோபுரங்கள் விழுந்தது. இதை நாம் வாசிப்போம். டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 9, 11, 12. On one occasion, when in New York City, I was in the night season called upon to behold buildings rising story after story towards heaven. இவருடைய தரிசனத்திலே அம்மையார் என்ன காண்கிறார்கள் என்றால், அவர்கள் என்ன காண்கிறார்கள் என்றால், ஒரு பில்டிங், ஒரு கட்டிடத்தை அவர்கள் காண்கிறார்கள். அது வானளாவ உயர்ந்து இருக்கிறது. These buildings rising story after story towards heaven, these buildings were warranted to be fireproof and they were erected to glorify their owners and builders. இந்த கட்டிடங்கள் ஏன் எழுப்பப்பட்டது என்றால், அதை கட்டினவர்களுடைய மகிமை, உலக மகிமைக்காக அது கட்டப்பட்டது, தேவனுடைய மகிமைக்காக அது கட்டப்படவில்லை. Higher and still higher these buildings rose, and in them the most costly material was used. Those to whom this building belonged were not asking themselves how we can best glorify God. The Lord was not in their choice. இவைகளை உண்டாக்கின போது தேவன் அவர்களுடைய இருதயத்திலோ எண்ணத்திலோ அவர் இல்லை. தங்களை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கட்டிடங்களை அவர்கள் செய்தார்கள். The scene that next passed before me was an alarm of fire. Men looked at the lofty and supposedly fireproof building and said, they are perfectly safe. But these buildings were consumed as if
made of pitch. The fire engines could do nothing to stay the destruction. The firemen were unable to operate the engines. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், யாராலுமே இந்த கட்டிடங்களை இடிக்க முடியாது, அது மிக சேஃபாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது எப்படி விழுந்தது என்றால், ஒரு பிச், ஒரு மண் போல, ஒரு எரித்தால் மிக சுலபமாக எரிகிற ஒரு பொருள் போல அது எரிந்து போனது. ட்வின் டவர் ஃபால், அப்பொழுது அதை கட்டுவதற்கு 4 வருடங்கள் ஆனது. ஆனால் அது இடிந்து விழுகிறதுக்கு 13 செகண்ட்ஸ், 13 நொடிகளிலே, வினாடிகளிலே அது விழுந்து போனது. இதை யார் செய்தார்? இதை இஸ்லாம் செய்தது. அப்பொழுது அம்மையார் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது அது நம்முடைய கடைசி காலத்தில் இருந்தது. நம்முடைய கடைசி காலத்திற்கு இவ்வளவு அடையாளங்களை தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அது ஒரு பெரிய ஒரு அடையாளம். என்ன அடையாளம் என்றால், இஸ்லாம் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. அது கடைசி காலத்திலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்படி இந்த ட்வின்ஸ் டவர் விழுந்த பொழுது, இரட்டை கோபுரங்கள் விழுந்தும் பொழுது என்ன வசனங்கள் நிறைவேறினது என்றால், வெளிப்படுத்தல் 18:1-3 நிறைவேறினது. ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், July 5, 1906. How come the word that I have declared that New York is to be swept away by a tidal wave? This I have never said. I have said, as I looked at the great buildings going up there, story after story, what a terrible scenes will take place when the Lord shall rise to shake terribly the earth. நியூயார்க் தேசம் மீது ஒரு பெரிய அலை வர இருக்கிறது. அது அங்கே இருக்கிற பெரிய அந்த கட்டிடங்கள் மேல் வர இருக்கிறது. அந்த கட்டிடங்கள் மாடி கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிடங்களாக இருந்தது. 100 மாடிக்கு மேலாக அந்த கட்டிடம் ட்வின் டவர் செய்யப்பட்டது. அப்பொழுது தேவன் எழுந்து நின்றால், the Lord shall arise to shake. தேவன் அப்பொழுது எழுந்து நின்றார். அவர் எதற்கு எழுந்து நின்றார் என்றால், இந்த கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டு உலகிற்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்காக தேவன் எழுந்து நின்றார். அப்போ தேவன் எழுந்து நின்றார். அரைஸ் என்கிற வார்த்தை, தேவன் எழுந்து நிற்பது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? ஸ்தேவான் அவர் கல்லெறியப்படும் பொழுது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலே எழுந்து நிற்கிறதாக காண்பார். அது சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன், க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். அப்போது இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன் ஆகிறது. என்ன சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன் என்றால், தேவன் மரித்தோர் நியாய தீர்ப்பிலிருந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தொடங்கிறார் என்பதற்கு அடையாளமாக இங்கே தேவன் எழுந்து நிற்கிறார். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Then the words of Revelation 18:1-3 will be fulfilled. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் 2001 செப்டம்பர் 11 நிறைவேறினது. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வந்தார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தியத்தை கீழே கொண்டு வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவித்தார். The whole of 18th chapter of Revelation is a warning of what is coming on the earth, but I have no light in particular in regard to what is coming on New York, only that I know that one day the great buildings there will be thrown down by the turning and overturning power of God. தேவனுடைய வல்லமையினாலே என்ன நடக்கும் என்றால், எனக்கு என்ன நடக்கப் போகிறது, உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெளிவாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நியூயார்க் தேசத்திலே இருக்கிற அந்த கட்டிடங்கள் விழும். அது தேவனுடைய வல்லமையினால் விழும். தேவனுடைய வல்லமையினால் இது நடந்தது. அப்படி என்றால் தேவன் சபைக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். From the light given me I know that the destruction is in the world. அப்பொழுதிருந்து 2001 இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அழிவுக்கு ஏற்ற சம்பவங்களே. அப்போ 2001 இயேசு கிறிஸ்து வருகிறது மிக தாமதமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக end of the world, 2001 கடைசி end of the world, it began. One word from the Lord, one touch of his mighty power, and these massive structures will fall. Scenes will take place, the fearfulness of which we cannot imagine. அந்த சம்பவங்கள் எல்லாம் மிக கொடூரமாக இருந்தது, மிக பயங்கரமாக இருந்தது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ தேவன்
வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் செப்டம்பர் 11, 2001 நிறைவேறினது என்று எழுதுகிறார். அப்பொழுது என்ன செய்தி வந்தது என்றால், தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தி பின்மாரியின் செய்தி. 2001 அன்று பின்மாரி பொழியப்பட்டது. 2 ஸ்டெப்புகளாக பின்மாரி வரும். அப்போ முதலாவது ஸ்டெப், ஒரு செய்தியை தேவன் கொடுக்கிறார். அந்த செய்தியை 2001 அன்னைக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர்களை தேவன் பொழிந்தருளினார். முழுமையாக இந்த பின்மாரி நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் பொழுது, அப்பொழுது இந்த பின்மாரி முழுமையாக நமக்கு கிடைக்கும். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், April 21, 1891. The later rain is to fall upon the people of God. A mighty angel is to come down from heaven, and the whole earth is to be lightened with his glory. பின்மாரி பொழியப்பட இருக்கிறது. அது எப்பொழுது பொழியப்படும் என்றால், வெளிப்படுத்தல் 18:1 அம்மையார் இங்கே கோட் செய்து, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வருவான். அப்பொழுது பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், பின்மாரி பொழிந்தருளப்படும். அப்போ ட்வின் டவர் ஃபால், இரட்டை கோபுரங்கள் விழுந்த பொழுது பின்மாரியின் அனுபவம் ஊற்றப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவனுடைய மகிமையினால் ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார். இரட்டை கோபுரங்கள் விழுகிறது. இரட்டை கோபுரங்கள் விழுகிற அந்த அடையாளத்தை வைத்து தேவன் சபைக்கு சொல்கிறது, இஸ்லாம் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. நான் 144,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறேன். அந்த செய்தி அவர்களை தயார்படுத்தும். அந்த செய்தி அவர்களை முத்தரிக்கும். தேவன் 144,000 பேரை முத்திரித்து கொண்டிருக்கிறார். SDA பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 7, 984. We must not wait for the later rain. நாம் பின்மாரிக்காக காத்திருக்கக்கூடாது. அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பின்மாரி தேவன் கொடுப்பார், நான் தேவனுக்கு உண்மையாக இருந்தேன் என்றால் அந்த பின்மாரி எனக்கு வரும் என்று நினைத்து பின்மாரிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காத்திருக்க கூடாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். It is coming upon all who will recognize and appropriate the dew and showers of grace that fall upon us. அது யார் மேல் வருகிறது என்றால், யாரெல்லாம் சத்தியத்தை கிரணிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ, தேவனுடைய கிருபையை அவர்கள் காண்கிறார்களோ, அவர்கள் மேல் பொழியும். When we gather up the fragments of life, when we appreciate the sure mercies of God who loves to have us trust him, then every promises will be fulfilled. The whole earth is to be filled with the glory of God. வெளிப்படுத்தல் 18 முதலாம் வசனத்தை இங்க கோட் செய்து விட்டு, எப்பொழுது அந்த பின்மாரி வரும் என்றால், those who will gather the fragments of light, கிருபையின் மூலியமாக யாரெல்லாம் கொடுக்கப்படுகிற வெளிச்சத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் பின்மாரி ஊற்றப்படும். யாரெல்லாம் அமர்ந்திருந்து எனக்கு பின்மாரி கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் அது பொழியாது என்று இங்கே எழுதுகிறார்கள். அந்த ட்ரூத் என்ன? நாம் எந்த சத்தியத்தை சேகரிக்க வேண்டும் என்றால், மில்லரைட் ஹிஸ்ட்ரி, கொடுக்கப்படுகிற வெளிச்சம். 2001 அன்னைக்கு இந்த மில்லரைட் ஹிஸ்ட்ரி, இந்த சார்ட்ஸில் இருக்கிற ட்ரூத்ஸ், இந்த சத்தியங்களை தேவன் கொடுத்தார். இந்த பின்மாரியை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவர்களுக்கு இந்த 2001 முதலாம் தூது வந்தது என்று தெரியாது. மில்லரைட் ஹிஸ்ட்ரி தெரியாது. தேவன் எப்படி வரலாற்றில் நடத்தி கொண்டு வந்தார் என்ற சத்தியம் தெரியாது. அப்போ வரலாற்றை நான் படித்தால்தான் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்வேன். மில்லரைட் அட்வென்டிஸ்ட் வாழ்க்கையில் 1840ஆம் ஆண்டு ஒரு தூதன், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தூதன் கீழே இறங்கி வருவார். அப்பொழுது நமக்கு பின்மாரி பொழியப்படும். அது 2001 நடந்தது. அப்போ இந்த 2001 1840 நாம் அந்த ஸ்லைடில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் 1840 முதலாம் தூது, நமக்கும் 2001 முதலாம் தூது சக்தி பெற்றது. அங்கே முதலாம் தூது சக்தி பெற்றது. அப்போ முதலாம் தூது வந்தது, சபையுடைய ஒரு செய்தி, முதலாம் செய்தி வந்தது. அந்த செய்தி என்ன செய்யும்? சபையை சோதிக்கும் என்பதை ஜனங்கள் மறந்தார்கள். Testimonies to Ministers 506. Many have in great measure failed to receive the former rain.
அநேகர் முன்மாரியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதுகிறார்கள். ஏன் முன்மாரியை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன் முன்மாரியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்ப்போம். இந்த பின்மாரி 2 ஸ்டேஜில் வருகிறது என்று நான் சொன்னேன். முதலாம் ஸ்டேஜ், 2ஆம் ஸ்டேஜ். இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த முதலாம் ஸ்டேஜுக்கு முன்மாரி, 2ஆம் ஸ்டேஜுக்கு பின்மாரி என்றும் நான் சொல்லலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் என்ன சொல்கிறார்கள் என்றால், முன்மாரிக்கு தேவன் ஒரு செய்தியை கொடுப்பார், அந்த செய்தியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே முன்மாரி கிடைக்கும். அப்போது அந்த செய்தியை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு முன்மாரி கிடையாது. அந்த செய்தி என்ன முன்மாரி? 2001 அப்பொழுது தேவன் தம்முடைய கிருபையினால் செய்தியை கொடுத்தார், முன்மாரியின் செய்தி. அதாவது நம்முடைய காலகட்டத்துக்கு அது பின்மாரியின் செய்தி. பின்மாரியின் செய்தியை கொடுத்தார். அது என்ன செய்தி? ஹாபகுக் 2 டேபிள்ஸ். இந்த 2 டேபிள்ஸை வைத்து சத்தியம். இப்போ நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் மேல் பின்மாரி படாது. யாரெல்லாம் இந்த சார்ட்ஸை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் மேல் மாத்திரமே பின்மாரி பொழியப்படும். தேவன் ஏன் அம்மையாருக்கு இதை காண்பித்தார்கள்? 2001 செப்டம்பர் 11 ஏன் இந்த தரிசனமாக கொடுத்தார் என்றால், பின்மாறின அனுபவம் சபையின் மேலாக ஊற்றப்பட போகிறது. எலன் ஒயிட் அம்மையார் ஒரு தீர்க்கதரிசி. சபைக்கு நடக்கிற அனைத்துமே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை சபைக்கு உணர்த்துவதற்காக தேவன் அவர்களை வைத்தார். அவர்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு மூலியமாக தேவன் முத்திரித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாம் என்கிற ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது, அது கடைசி காலத்திலே ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக அம்மையார் தீர்க்கதரிசிக்கு தேவன் இந்த செய்திகளை கொடுத்தார். தேவன் இந்த சத்தியங்களை காண்கிறதற்காக செப்டம்பர் 11 2001 அன்னைக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தார். இந்த டேபிள்ஸை ரிஜெக்ட் செய்தோம் என்றால் நமக்கு பின்மாறின அனுபவம் கிடைக்காது. Statement continues. Only those who are living up to the light, they will receive greater light. Unless we are daily advancing in the exemplification of the active Christian virtues, we shall not recognize the manifestation of Holy Spirit in the latter rain. It may be falling on our hearts all around us, but we shall not discern or receive it. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் யாரெல்லாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, தேவன் பரலோகத்திலிருந்து செய்திகளை அனுப்புகிறார், வெளிச்சத்தை அனுப்புகிறார். அந்த வெளிச்சத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் மேல் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அனைவர் மேலும் பொழிந்தருளுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம் உண்மையாக இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படுவார் என்று கிடையாது. அனைவர் மேலுமாகவே அனைவர் இருதயத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பிடித்து கொள்வதற்கு நான் என்னுடைய இருதயத்தை இன்னும் தயார்படுத்தவில்லை. நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் ஒழிய தேவன் அனுப்புகிற செய்தியை பின்மாரியின் செய்தியை நான் ஏற்றுக்கொண்டால் ஒழிய என் மேல் பின்மாறின அனுபவம் வராது. டிசைபிள்ஸ், சீஷர்கள் இயேசுவிடம் சென்று இந்த அடையாளத்தை கேட்கும் பொழுது, இந்த அடையாளத்தை தேவன் சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அது என்ன உவமை? லூக்கா 21:29. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உவமை அத்தி மரத்தின் உவமை. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். இந்த அத்தி மரம் நம்மை குறிக்கிறது, ஜனங்களை, தேவ ஜனங்களை குறிக்கிறது. அத்தி மரத்தை நீங்கள் பாருங்கள். அது எப்பொழுது தளிர்க்கும், அது எப்பொழுது தரிக்கும் என்றால் வசந்த காலம் சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிவீர்கள். இது எப்பொழுது தளிர்க்கும் என்றால் ஸ்ப்ரிங் சீசன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம். இது எப்பொழுது என்றால் மார்ச் ஏப்ரல்.
அப்போது இந்த அத்திமரம் தளிக்கிறது என்றால் பின்மாறி ஊற்றப்படும் பொழுது இந்த அத்திமரம் தளிர்க்கும், அதாவது தேவனுடைய ஜனங்கள் செழிப்பார்கள். அப்போது இந்த பின்மாறி ஊற்றப்படுகிறது. அத்திமரம் தளிர்க்கும் பொழுது நீங்கள் என்ன காண்பீர்கள் என்றால், மனுஷகுமாரன் வரப்போகிறார், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று நீங்கள் காண்பீர்கள். அப்போது அப்படி நீங்கள் இதெல்லாம் சம்பவிக்க காணும் பொழுது இந்த சந்ததி யாரெல்லாம் அதை காண்கிறார்களோ, அந்த காலத்தை காண்கிறார்களோ, அவர்கள் ஒளிந்து போக மாட்டார்கள். அந்த சந்ததி ஒளிந்து போகாது. மில்லர் 14 ரூல், வேதாகமத்தை ஆராய்வதற்கு 14 ரூல் எழுதினார். அதில் 6வது நூல் ஒரே காரியத்தை வேதாகமம் தரிசனத்தின் மூலியமாக சொல்லும், அடையாளங்கள் மூலியமாக சொல்லும், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உவமை மூலியமாக சொல்வார். இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அனைத்தையும் ஒன்று சேர்த்து நாம் படித்தால் ஒழிய அது புரியும். அப்போது இந்த இவ்வளோ ஒரு சந்ததி இன்னொரு சந்ததி ஒளிந்து போகாதென்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அது எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தும் ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். அப்போது இந்த லேட்டர் ரெயின் பின்மாறி பொழியப்படும் பொழுது இந்த அத்திமரம் தளிர்க்கும், அப்பொழுது வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். அப்போது இது எப்பொழுது நடந்தது என்றால் பின்மாறி 2001 செப்டம்பர் 11 தான் அத்திமரம் தளிர்த்த அந்த காலம் வசந்த காலம். அந்த வசந்த காலத்தை யாரெல்லாம் காண்கிறார்களோ அந்த சந்ததி ஒளிந்து போகாது. அப்பொழுது மனுஷகுமாரன் வருவார். அப்போது 2001 அன்னைக்கு நாம் அனைவருமே இந்த தரிசனத்தை கண்டோம். நம்முடைய காலத்திலே இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். 2ஆம் வருகை நம்முடைய காலத்திற்குள்ளாக இருக்கிறது. வசந்த காலத்திற்கு அடுத்த காலம் என்ன காலம்? வெயில் காலம், அதாவது கோடை காலம். கோடை காலம் வேதாகமத்திலே எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் அறுவடைக்கு ஒப்பாக இருக்கிறது, 2ஆம் வருகைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ வசந்த காலத்திற்கு பிற்பாடு கோடை காலம் வருகிறது. இந்த கோடை காலம் 2ஆம் வருகை. யாரெல்லாம் 2001 நடந்த அந்த ட்வின் டவரை ஃபால் அவர்கள் கண்டார்களோ அந்த சந்ததி ஒளிந்து போகாது, அவர்கள் 2ஆம் வருகையை காண்பார்கள் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. கிரேட் கான்ட்ரவர்சிஸ் 308. Christ had bidden his people watch for the signs of his advent and rejoice as they should behold the tokens of their coming king. When these things began to come to pass, he said, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் நடக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய முகங்களை, உங்களுடைய தலைகளை உயர்த்தி பாருங்கள், உங்களுடைய ரட்சிப்பு மிக விரைவாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை சொன்னவிட்ட பிற்பாடு ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். He pointed his followers to the budding of spring and said, when they now shoot forth, ye see and know of your own self that summer is now nigh at hand. So like ye, when ye see these things comes to pass, know ye that the kingdom of God is nigh at hand. Luke 21:28, 30, 31. அந்த பட்டிங் ஆஃப் ட்ரீஸ் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்திமரம் தளிகிறதை காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லிவிட்ட பிற்பாடு அம்மேரை இணைக்கிறார்கள். அந்த வசந்த காலத்துக்கு பிற்பாடு வருகிறது கோடை காலம். அந்த கோடை காலம் மிக விரைவாக இருக்கிறது. 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போது ராஜ்யம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், மகிமையின் ராஜ்யம் மிக சீக்கிரமாக வர இருக்கிறது. வெளிப்படுத்தல் 18:1 தேவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. இது வேற ஒரு இடத்துலையும் பார்த்தோம். செப்டம்பர் 11, 2001 பழைய ஏற்பாடிலும் காணப்படுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கிறது. இது 2001 குறிப்பிடுகிறது. அப்பொழுது இந்த செய்தி, ஒரு செய்தியை ஏசாயா தேவனுடைய ஜனங்களுக்கு கொண்டு செல்கிறார். அப்படி கொண்டு செல்லும் போது அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை நிராகரித்தார்கள், கேட்கவில்லை. அதை குறித்து எழுதும் பொழுது ஏசாயா 6:3 நாம் வாசிப்போம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ தேவனுடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கிறது, ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை ஏசாயா எடுத்துக்கொண்டு செல்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். 10வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால்
காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது லேட்டர் ரெயின் மெசேஜ், பின்மாரியின் செய்தியை ஏசாயா எடுத்துக்கொண்டு செல்கிறார், சபைக்கு செல்கிறார். சபை கேட்கவில்லை. அவர்கள் கண்ணார கண்டும் அவர்கள் அறியாமலும் காதார கேட்டும் உணராமலும் இருக்கிறார்கள். அப்பொழுது நடந்தது, ஒரு முறை நடந்தது, மறுபடியுமாக சபை கொடுக்கப்படும் போது அதே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபை கேட்காமல் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 9:39, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சொஸ்தமாக்குகிறார். அவர் சொஸ்தமாக்கிவிட்ட பிற்பாடு இந்த பரிசேயர் நாங்களும் குருடரா என்று கேட்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், ஒரு மனிதன் குருடராய் இருந்தான். அந்த மனிதன் இயேசு மேல் விசுவாசம் வைத்து அந்த குருட்டுத்தனத்திலிருந்து நீங்கினான், அவன் பார்வையடைகிறான். ஆனால் இங்கே பரிசேயர் லீடர்ஸ் ஆஃப் த சர்ச், அதாவது தலைவர்கள், மத தலைவர்கள், அவர்கள் காண்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் விசுவாசனால இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. அதனால் அவர்கள் இன்னும் குருடராகவே இருக்கிறார்கள். அதனால் கடைசி காலத்தில் இந்த பின்மாறின அனுபவத்தை கொண்டு வரும் பொழுது, இந்த செய்திகளை கொடுக்கும் பொழுது நார்மல் பீப்புள், லே மெம்பர்ஸ், நார்மலாக, அதாவது சபையிலே ஒரு பதவி ஏற்காத நபர்கள், அவர்கள் இந்த சத்தியத்தை காண்கிறார்கள். எளிமையானவர்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள். பரிசேயர் போல் சதுசேயர் போல் இருக்கிறவர்கள் அவர்கள் இதை காணாமல் இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள். அப்போ யாரெல்லாம் இரண்டாம் வருகையை காண்பார்கள் என்றால், அந்த சந்ததி யாரெல்லாம் 2001 கண்டார்களோ, ட்வின் டவர் ஃபால், இரட்டை கோபுரங்கள் விழுவதை நாம் அனைவரும் பார்த்தோம். நம்முடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வர இருக்கிறார். இதற்கு முன்பதாக இது மாதிரி பின்மாறின அனுபவத்தின் செய்தி சபை எப்பொழுது நிராகரித்தது. எப்பொழுது? 1888 ஆண்டிலே தேவன் 2 நபர்களை கொடுத்து, நபர்களுக்கு சத்தியங்களை கொடுத்து சபைக்கு அறிவித்தார். மினியாபோலிஸிலே ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் செக்ஷனிலே நடந்தது. அப்பொழுது இந்த பின்மாரின் செய்தி நிராகரிக்கப்பட்டது. எலன் ஒயிட் அம்மையார் அங்கே இருந்தார்கள். எலன் ஒயிட் அம்மையார் இது பின்மாரியின் செய்தி என்று சொல்லி கூட சபை அதை நிராகரித்தது. அது மறுபடியுமாக தேவன் அந்த செய்திகளை 2001 தம்முடைய கிருபை நிமித்தமாக கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னும் நாம் நிராகரித்தோம் என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்போது 2001 அன்னைக்கு தேவன் 1,44,000 பேரை சேகரிக்க ஆரம்பித்தார். இந்த 1,44,000 பேர் யார்? இவர்கள் மூன்றாம் எலியா. முதல் ஏலியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார். இரண்டாம் ஏலியா யோவான் ஸ்நானகன். மூன்றாம் ஏலியா 1,44,000 பேர். ஒவ்வொரு ஏலியாவும் இருண்ட காலத்திற்கு பின்பதாக வருவார்கள். ஏலியா 3.5 வருட பஞ்சம், இருண்ட காலத்திற்கு பின்பதாக முதலாம் ஏலியா வந்தார். இரண்டாம் ஏலியா யோவான் ஸ்நானகன், அவரும் இருண்ட காலத்திற்கு அப்புறமாக அவர் வந்தார். இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவோம். அந்த இருண்ட காலத்துக்கு பிற்பதாக அவர் வந்தார். 1,44,000 பேரும் இருண்ட காலத்துக்கு பிற்பதாக வருவார்கள். அப்போது முதலாம் ஏலியா என்று பார்த்தோம். இரண்டாம் ஏலியா யோவான் ஸ்நானகன். ஏலியாவினுடைய ஆவியை பெற்று வந்த மூன்றாம் ஏலியா யார் என்றால் வில்லியம் மில்லர் என்று நாம் படித்தோம். அதே மாதிரி வில்லியம் மில்லர் எப்பொழுது வந்தார்? இருண்ட காலம் 1798 இருண்ட காலம் முடிவடையும் பொழுது வந்தார். அதே மாதிரி இன்னொரு நபர் ஜெஃப் பிப்பிஞ்சர் என்று நான் சொன்னேன். அந்த ஜெஃப் பிப்பிஞ்சர் என்கிறவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் எலியாவுடைய ஆவியினாலே 2001 அன்னைக்கு இந்த செய்தியை கொண்டு வருகிறார். அப்போது எலியானுடைய ஆவியினாலே இவரும் எப்பொழுது வருகிறார்? இருண்ட காலம். எப்படி இருண்ட காலம்? 1863 சத்தியங்களை நாம் கைவிட்டோம்.
1989 வரைக்கும் 126 வருடங்கள். இந்த 126 வருடங்கள் சபையினுடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு இருண்ட காலம். அது முடிவடையும் போது இவர்கள் இந்த கடைசி ஏலியாவின் ஆவியோடு ஒரு நபர் வருகிறார். அப்போது முதல் 2 ஏலியாக்கள் அது சபைக்கு கொடுக்கப்பட்டது, சபையாக இருந்தார்கள். ஆனால் வில்லியம் மில்லரும் ஜெஃப் பிப்பிஞ்சரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை தேவன் மூமெண்ட்டுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு சபையாக இந்த செய்திகளை கொடுக்காம மூமெண்ட். அம்மையார் எழுதுகிறார்கள் 1,44,000 பேர் ஒரு மூமெண்ட்டாக செயல்படுவார்கள். அவர்கள் சபையாக லீகல் ஆர்கனைசேஷனாக அவர்கள் பணி செய்ய மாட்டார்கள். இப்பொழுது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க முடியும். இந்த 3 ஏலியாக்களும் இவர்களுக்கு 3 விரோதிகள் இருப்பார்கள், 3 சத்துருக்கள் இருப்பார்கள். அதை நாம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபசிஸ். இதுதான் வேதாகமத்திலே ட்ரிபிள் அப்ளிகேஷன். இதை நாம் வாசிப்போம். முதலாவது ஏலியா வரும்பொழுது அவருக்கு 3 எனிமி, 3-fold யூனியன், 3 எனிமி. ஆகாப் ராஜா, இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேலை அரசாண்டார், ஸ்டேட் அரசுக்கு உதாரணம். இந்த ஏலியா எசபேலுடன் எதிர்த்து போரிட்டார். இந்த எசபேல் சபை, ராணி, சபைக்கு உதாரணம். அடுத்து டிசைவிங் பவர், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு அவர் யுத்தமிட்டார். அப்போ இந்த 3 நபர்களோடு முதலாம் ஏலியா யுத்தமிட்டார். 2ஆம் ஏலியா யார் என்று பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகர். இவர் ஏரோதோடு யுத்தம் செய்தார். அவர் ஸ்டேட் அரசுக்கு ஒப்பனையாக இருக்கிறார். இவருடைய மனைவி ஏரோதியால் சபைக்கு ஒப்பாக இருக்கிறார். அடுத்து சலோமி யார் என்றால் இந்த ஏரோதியாளுடைய மகள். இவர் இந்த 3 பேரோடு 2ஆம் ஏலியா யுத்தம் செய்கிறார். கடைசியாக இருக்கிற 3ஆம் ஏலியா 1,44,000 பேர். இவர்களும் 3 பேரோடு எதிர்த்து நிற்பார்கள். யார் என்றால் மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ப்பம். அப்போது ஸ்டேட் அரசு இங்கே யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள், அது வலு சர்ப்பம். அடுத்து மிருகம், பேப்பசி, சபை. அடுத்து ஃபால்ஸ் ப்ராஃபெட் யார் என்றால் கள்ள தீர்க்கதரிசி, அமெரிக்கா. இந்த 3வருமே கலக்கக்கூடாது, அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது, இணையக்கூடாது. ஆகாப் எசபேலோடு இணைந்தார், ஏரோதியாலோடு இணைந்தார். கடைசி காலத்தில் இந்த பேப்பசி, போப் மார்க்கம் அமெரிக்காவோடு இணையும். இது இணையக்கூடாது, இவர்கள் இணைவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் ட்ரிபிள் அப்ளிகேஷன். 3 அப்ளிகேஷன் ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு காணப்படும். அது இதில் தெளிவாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு ரோம் கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ரோம் பேகன் ரோம் இருந்தது, அஞ்ஞான ரோம், போப் ரோம் இருந்தது, கடைசியாக நவீன ரோம், மாடர்ன் ரோம். 3 ரோம், ஒரே ரோம் 3 வகையாக இருக்கிறது. அந்த 3 ரோம சாம்ராஜ்யங்களும் உலகத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 3 ராஜ்யங்களை, அஞ்ஞான ரோம் 3 ராஜ்யத்தை வீழ்த்தினது, பேப்பல் ரோம், போப்பு மார்க்கம் 3 ராஜ்யத்தை வீழ்த்தினது, நவீன ரோமும் இப்பொழுது இருக்கிற நவீன ரோம், பேப்பசி, போப் மார்க்கமும் இப்பொழுதும் அது 3 வல்லமைகளை வீழ்த்தும். இன்னொரு ட்ரிபிள் அப்ளிகேஷன் வெளிப்படுத்தல் 8:13 ஐயோ ஐயோ ஐயோ, உலகத்திற்கு ஐயோ 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 என்று 3 ஐயோக்கள் இருக்கிறது. இந்த 3 ஐயோக்களும் கடைசி 3 எக்காலங்களை குறிக்கிறது. அந்த கடைசி 3 எக்காலங்கள் 5ஆம் எக்காலம், 6ஆம் எக்காலம், 7வது எக்காலம். 5வது எக்காலம் எப்பொழுது வந்தது என்றால் 1299. அப்போ 1299 என்ன நடந்தது என்றால் ஜாதிகள் தண்டிக்கப்பட்டார்கள். இது யாரால் என்றால் அரபிக் முஸ்லீம்ஸ், அப்பொழுது இருக்கிற அரபிக் முஸ்லீம்ஸ்னால தண்டிக்கப்பட்டார்கள். அப்போ 2வது ட்ரம்பட், 2வது ஐயோ எப்பொழுது வந்தது என்றால் 1840 வந்தது. இது யாரால் வந்தது என்றால் டர்க்கி முஸ்லீம்ஸ், டர்க்கியில் இருக்கிற முஸ்லீம்ஸுகளால் இந்த பிரச்சனை உலகிற்கு வந்தது. 2001 அன்று உலகில் இருக்கிற அனைத்து முஸ்லீம் டெரரிஸ்டுகளால், ரேடிக்கல் இஸ்லாம் என்று சொல்வார்கள், இந்த ரேடிக்கல் இஸ்லாமினால் உலகத்திற்கு வந்தது. இஸ்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது என்பதை 2001 காண்பிக்கிறது. இந்த இஸ்லாமுடைய குறிக்கோள் என்னவென்றால் இஸ்லாம் ரோமை அடிக்கும், ரோமை அட்டாக் செய்யும். அது யாரை அடிக்கும் என்றால் ரோமுடைய படைகளை அடிக்கும்.
உதாரணத்திற்கு 1453 முதல் முறையாக இவர்கள் இந்த முஸ்லீம் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் பீரங்கி குண்டுகளை வைத்து கான்ஸ்டன்டின் மன்னன் இருக்கிற அந்த இடத்திற்கு இருக்கிற அந்த சுற்றுப்புற வால், அந்த மதிலை அவர்கள் இடிக்கிறதற்காக இந்த பீரங்கி குண்டுகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ இஸ்லாமியர்கள் ரோமை எதிர்த்து அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் போர் செய்வார்கள். அப்போ இப்பொழுது நமக்கு இருக்கிற ரோம் என்ன, ரோம படை என்ன? இப்பொழுது நமக்கு இருக்கிற ரோம படை அமெரிக்கா. ரோம் போப்பு மார்க்கத்திற்கு படை எதுவும் கிடையாது. அதனால் அது அமெரிக்காவுடைய படையை எடுத்துக்கொண்டு வருகிறது. அதனால் இந்த இஸ்லாம் ரோமை அடிக்கும் என்றால் இஸ்லாம் அமெரிக்காவை அடிக்கும். இது வேதாகமத்தில் எங்கே காணப்படுகிறது என்றால் தானியேல் 11:40 வசனம். தானியேல் 11:40 இந்த பேப்பசி அநேக கப்பல்களோடும் ரதங்களோடும் வரும். அது யாருடைய வல்லமையை கொண்டு வருகிறது? இந்த கப்பல் ரதங்கள் அமெரிக்காவுடைய பலத்தை கொண்டு வந்து சோவியத் யூனியனை அடித்தது என்று 1989 பார்த்தோம். அப்போது இந்த இஸ்லாம் மதம் யார் மேல் அடிக்கும்? இந்த ரோம படை மீது அமெரிக்காவை அடிக்கும். அதுதான் 2001 செப்டம்பர் 11 நடந்தது. இஸ்லாம் ரோமை தாக்கினது, அமெரிக்காவை தாக்கினது. ரோம் பேப்பசியை குறிக்கிறது. ரோம படை அமெரிக்காவை அது தாக்கினது. ஒரு நாட்டினுடைய வல்லமை எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், மிலிட்ரி ஸ்ட்ரென்த், அதாவது பொருளாதார வல்லமை, இராணுவ வல்லமை, இது இரண்டு தான் ஒரு நாட்டுக்கு ஒரு அடிப்படையானது. அப்போது இவர்கள் 4 விமானங்களை அவர்கள் கொண்டு சென்று அமெரிக்காவை தாக்கினார்கள். அப்போது முதல் 2 பிளேன்ஸ் ட்வின் டவர், இரட்டை கோபுரங்களை தாக்கினது. அந்த இரட்டை கோபுரங்கள் அமெரிக்காவுடைய பொருளாதார வல்லமை, அதை இடித்தார்கள். அடுத்து பென்டகான் என்கிற ஒரு இடம் இருக்கிறது அமெரிக்காவிலே. அந்த பென்டகான் மிலிட்ரி ஸ்ட்ரென்த், அதாவது இராணுவ வல்லமை, அதை ஒரு விமானம் தாக்கினது. மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இராணுவ பலம் சென்றது. கடைசியாக ஒரு விமானம் இது பூமியிலே விழுந்தது. அது அந்த பூமி அமெரிக்காவை குறிக்கிறது. அப்போ ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி. 2 விமானங்கள் என்ன செய்தது என்றால் ட்வின் டவர் அட்டாக் செய்தது. அடுத்து இன்னொரு விமானம் வந்து பென்டகானை அடித்தது, இன்னொன்று பூமியை அடித்தது. ட்ரிபிள் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்திலே இது நடந்தது. 2001 அன்றைக்கு முதலாம் தூது வந்தது. லைஃப் அண்ட் டெத் மெசேஜ். லைஃப் அண்ட் டெத் மெசேஜ் என்றால், முதலாம் தூது வந்தது என்று எனக்கு தெரியாவிட்டால் 2ஆம் தூது 3ஆம் தூதுக்கு அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ முதலாம் தூது நம்முடைய சபைக்கு என்ன? ட்வின் டவர் ஃபால், இரட்டை கோபுரங்கள் தான் நம்முடைய சபைக்கு முதலாம் தூது. அந்த தூதின் மூலியமாக தேவன் என்ன சொல்ல வருகிறார்? நியாய தீர்ப்பு தொடங்கினது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது. மிக விரைவாக அது முடிவடைய இருக்கிறது. முதலாம் தூது வந்தது. தேவன் 1,44,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறார். தேவன் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை சொல்கிற முதலாம் தூதை 2001 நாம் பெற்றோம். முதலாம் தூது எனக்கு புரியவில்லை என்றால் 2ஆம் தூது 3ஆம் தூதில் நான் பங்கு பெற முடியாது. Early Writings 2:60. All heaven watched with the deepest interest the reception of the first angel's message. மொத்த பரலோகமும் அங்கே இருக்க தூதர்கள் மிக ஆவலோடு முதலாம் செய்தியை எவ்வாறு ஜனங்கள் பிடித்து கொள்வார்கள் என்று மும்முரமாக பார்த்தார்கள். முதலாம் செய்தியை கொடுக்கப்பட்ட பொழுது. But many who profess to love Jesus and who shed tears as they read the story of cross derided the good news of his coming. Instead of receiving the message with gladness, they declared it to be delusion. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்த்து அதை கண்ணீர் விட்டு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சிநேகிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மேல் அன்பாக இருக்கிறோம் என்று சொன்ன கூட்டம், அவர் 2ஆம் முறை வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம், அவர்கள் இந்த செய்தியை ரிசீவ் செய்வதற்கு பதிலாக, வாங்கிக் கொள்வதற்கு பதிலாக இதை ஒரு டெல்யூஷன் என்று அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள்.
அது மட்டும் செய்யவில்லை அவர்கள். They hated those who loved his appearing and shut them out of churches. யாரெல்லாம் இந்த செய்திகளை கொடுத்தார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சபையிலிருந்து நீக்கினார்கள். Those who rejected the first message could not be benefited by the second, neither were they benefited by the midnight cry, which was to prepare them to enter with Jesus by faith into the most holy place of the heavenly sanctuary. யாரெல்லாம் முதலாம் செய்தியை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாம் செய்தி ஒன்றுமே உதவாது, அல்லது அதுக்கு பிற்பாடு வருகிற நடுராத்திரியின் சத்தம் அவர்களுக்கு உதவாது. ஏன் உதவாது என்றால், முதலாம் செய்தியை நான் புரிந்து கொண்டு விட்ட பிற்பாடு எனக்கு அந்த முதலாம் தூது எப்பொழுது சக்தி பெறும் என்று எனக்கு தெரிய வரும். அந்த சக்தி பெற்ற பிற்பாடு இரண்டாம் தூது எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரிய வரும். இரண்டாம் தூது வந்துவிட்ட பிற்பாடு ஒரு ஏமாற்றம் நடந்தது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலத்தில் நடந்தது, என்னுடைய காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்றால், நடுராத்திரியின் சத்தத்தை தேவன் கொடுப்பார். ஏனென்றால் அந்த டிசப்பாயின்மெண்ட் நடந்த பிற்பாடு நாம் அனைவரும் சோர்ந்து போய்விடுவோம். மறுபடியும் நம்ம எழுப்பி விடுவதற்காக தேவன் நடுராத்திரியின் சத்தத்தை கொடுப்பார். அந்த நடுராத்திரியின் சத்தம் ஜனங்களை எழுப்பிவிடும். அந்த நடுராத்திரியின் சத்தம் என்ன செய்கிறது என்றால், விசுவாசம் மூலியமாக ஜனங்களை ஒரு ஸ்தலத்தில் இருந்து இன்னொரு ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது. அப்பொழுது மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்தில் யாரெல்லாம் சோர்ந்து போனார்களோ நடுராத்திரியின் சத்தம் அவர்களை எழுப்பி அவர்களுக்கு என்னத்தை புரிய வைத்தது என்றால், தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக விசுவாசத்தின் மூலியமாக யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் அனைவருமே உள்ளே கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவன் புரிய வைத்தார். நமக்கும் அதேதான். யாரெல்லாம் முதலாம் செய்தியை புரிந்து கொள்ளவில்லையோ, விசுவாசம் மூலியமாக நாம் இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லவில்லை. ஏனென்றால் நாம் இன்னுமே எங்கே இருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக தான் இருக்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தேவன் செய்கிற பணி எனக்கு தெரியவில்லை என்றால் நான் இன்னும் எங்கே தான் இருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே தான் இருக்கிறேன். இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இயேசுவிடம் நான் செல்லவில்லை. Statement continues, and by rejecting the two former messages they have so darkened their understanding that they can see no light in third angel's message. முதல் இரண்டு செய்திகளை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதனால அவர்களுடைய மனது இருளாகிவிட்டது. மூன்றாம் தூதில் மூலியமாக வருகிற வெளிச்சம் எவ்வளவேனும் அவர்களுக்கு உபயோகப்படாது. which shows the way into the most holy place. இந்த மூன்று செய்திகள் தான் என்ன காட்டுகிறது என்றால், எப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியும் என்று காண்பிக்கிறது. I saw that as the Jews crucified Jesus, so the nominal churches have crucified these messages. யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். சபைகள் எப்படி இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என்றால், முத்தூதை புரிந்து கொள்ளாமல் முத்தூதை நிராகரிப்பதினால் அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். நம்முடைய சபையும் நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக நமக்கு இந்த முத்தூதை கொடுத்து கொண்டு வருகிறார். முதலாம் தூது 2001 வந்தது. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லையோ, நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோம். And therefore they have no knowledge of the way into most holy place. They cannot be benefited by the intercession of Jesus Christ there. இங்கே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே செய்கிற பணி எனக்கு தெரியவில்லை. 2001 அன்னைக்கு தேவன் இறந்தவர்களிடமிருந்து மரித்தோரிடமிருந்து உயிரோடு இருக்கிறவருக்கு நியாய தீர்ப்பை தொடங்கினார் என்று எனக்கு தெரியவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பரிந்து பேசுகிறார். நம்முடைய ஜபங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது அனைத்துமே வீண். அப்போது நம்முடைய மில்லரைட் அட்வென்டிஸ்ட் வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த செய்திகளை நிராகரித்தார்களோ அவர் தேவனிடம் மும்முரமாக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபம் எல்லாமே சாத்தானுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுமே யாரெல்லாம் இதை புரிந்து கொள்ளவில்லையோ, 2001 தேவன் இந்த நியாய தீர்ப்பை உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பை தொடங்கினார் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாமே வீண்.
தேவனிடம் செல்லவில்லை. செல்கிறது, அது எங்கே செல்கிறது என்றால் பரிசுத்த ஸ்தலம் வரைக்குமே செல்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லவில்லை. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று விட்டார். உயிரோடு இருக்கிறவருக்கு நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டார். இதை எனக்கு புரியவில்லை, இதை நான் விசுவாசத்தின் மூலியமாக இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் இன்னுமே எங்கே தான் இருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கிறேன், மகா பரிசுத்தத்துக்குள்ளாக செல்லவில்லை. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். லைக் த Jews who offered their useless sacrifices, they offer up their useless prayers to the apartment which Jesus has left, and Satan pleased with the deception. இங்கே தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு சென்று விட்டார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று விட்டார். இப்போ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் அது யாரிடம் போகிறது என்றால் சாத்தானிடம் போகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தில் கிடையாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று விட்டார். இயேசு கிறிஸ்துடைய பணியை யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் இன்னும் அவருடைய ஜனங்களை சாத்தானுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் 2001 ட்வின் டவர் ஃபால், முதலாம் தூது சபைக்கு வந்த காலம், தேவன் 1,44,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிற காலம், தேவன் முத்திரை போட்டு கொண்டிருக்கிற காலம். இதை ஒருவர் பார்க்காவிட்டால், இந்த தரிசனத்தை ஒருத்தர் காணாவிட்டால், 2ஆம் தூது 3ஆம் தூது என்ன நடக்கிறது, எப்பொழுது வரும், என்ன நடக்கிறது, நியாயராசரிப்பு சட்டம் எப்பொழுது வரும், கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடையும் என்று தெரியாமல் போய்விடும். இதை நிராகரிக்கிறதற்கான காரணம் வில்லியம் மில்லர் கொடுத்த அந்த 14 ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், வேதாகமத்தை இவ்வாறுதான் ஆராய வேண்டும் என்கிற அந்த ரூல்ஸை புரிந்து கொள்ளவில்லை. இதை குறித்து இன்னும் தெளிவாக 2வது பகுதியிலே நாம் புரிந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறீர். அப்பா, முதலாம் தூது 2001 அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தீர் தகப்பனே. ட்வின் டவர் ஃபால் ஒரு அடையாளமாக எங்களுக்கு கொடுத்தீர். இந்த தரிசனத்தை நாங்கள் காணாவிட்டால் எங்களுக்கு 2ஆம் தூது 3ஆம் தூதின் மூலியமாக வருகிற சத்தியங்கள் மூலியமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது. நீர் பரலோகத்தில் என்ன பணி செய்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் அனைத்துமே வீண். எங்களுடைய ஜபங்களை நாங்கள் சாத்தானுக்கு கொடுக்கிறோம் என்பதை எங்களுக்கு புரிய வைத்தீர் தகப்பனே. இந்த செய்திகள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவும், இதை புரிந்து கொண்டு உம்முடைய சத்தியத்தில் படி வாழ்ந்து கடைசி காலத்திலே எங்களை நீங்கள் ஒரு கொடியாக உயர்த்த இருக்கிறீர். அந்த சத்தியத்தை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டால் ஒழிய அந்த கொடியாக நாங்கள் உயர்த்தப்பட மாட்டோம். அதனால் சபை கொடுத்த இந்த சத்தியங்களை ஜனங்கள் புரிந்து கொள்ளவும், நாங்கள் புரிந்து கொண்டு அந்த சத்தியத்தின்படி நடக்க கிருபை தாரும் தகப்பனே. இம்மட்டும் எங்களை காத்தீர், இம்மேலும் எங்களை காக்கப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடைசி கால செய்திகளை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இதை பிடித்து கொண்டு காலையும் மாலையும் இரவும் எங்களுடைய தியானத்தில் இதை வைத்து இதை புரிந்து கொள்ள எங்களை கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன்.